மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வருஷத்திற்கு ஆய்வறிக்கை சொல்கிறது 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் பேர் நாய்க்கடிகளால் அவதிப்படுகின்றனர். அதே போல் ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் 10 முதல் 20 பேர் கிட்டத்தட்ட இந்த நாய்க்கடியால் இறக்கிறார்கள். தெருநாய்களை எப்படி கட்டுப்படுத்துவது? தெருநாய்களை யார் கட்டுப்படுத்துவது? மாநகராட்சி கிட்ட நம்ம புகார் கொடுத்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது தொடர்கதையாக அது ஆண்டாண்டு காலமாக போயிட்டு இருக்கு. ஆனா அதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழின்னு பாத்தீங்கன்னா அது மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் இல்ல. யார்கிட்ட கேட்டாலும் சரி, அரசாங்கத்திட்ட கேட்டாலும் சரி, மாநகராட்சி கிட்ட கேட்டாலும் சரி, அது சரியான பதில் வரமாட்டேங்குது. இதனால் பாதிக்கப்படுகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைகள், அதிகப்படியாக குழந்தைகள் தான் நாய்க்கடியால் பாதிக்கப்படுகிறார்கள். இப்ப நாய் கடிச்சு நம்ம அந்த நாய்களை அடிச்சா கூட அந்த நாய்களை அடிக்கிறோம் பாத்தீங்களா, அது வேற வழி நம்ம அடிப்பாங்க. ஏன் அடிச்சீங்கன்ட்டு கேள்வி கேட்கறதுக்கு ப்ளூ கிராஸ் அமைப்புகள், SPCA போன்ற அமைப்புகள் வராங்க. ஆனா மனுஷனுக்கு யார் வரா? இந்த நாய்க்கடியால் மனிதர்கள் உயிரிழக்கார்களே, அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் தான். அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரி, எப்படி நடவடிக்கை எடுப்பது? நாங்க என்ன பண்ண முடியும்? தெருவில் நாய்கள் வந்து நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா தீர்வு கண்டுதான் ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா மனிதர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள், வேற யாரும் பாதிக்கப்பட போவதில்லை. ஏன்னா மனிதர்களுக்காக யார் ஓடியாடுறா? நாய்களுக்காக ஓடியாடுறதுக்கு அமைப்புகள் இருக்கு. மனிதர்களுக்காக யார் இருக்கிறா? மனிதர்கள் தான் கேட்க வேண்டும். இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு தீர்வு சொல்கிறேன். அது ஏற்பாதது உங்களுடைய விருப்பம். தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களை இப்ப பாத்தீங்கன்னா நீங்க புடிச்சிட்டு கருத்தடை செய்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அரசாங்கத்திற்கு சொந்தமான இடங்கள் நிறைய இருக்கிறது. அதாவது சிட்டில இருந்து மற்ற மாவட்டம் சரி, தனியா ஒதுக்குப்புறம்னு ஒண்ணு இருக்கும். அது காடு மாதிரி கூட இருக்கலாம். அங்க ஒரு வேலி போட்டு, ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கருக்கு ஒரு வேலி போட்டு இந்த நாய்களை அந்தந்த பகுதி, சென்னை, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், இப்படி அந்தந்த மாவட்டத்துல சார்ந்த ஒரு இடத்த ஒரு 5 ஏக்கர் ஒரு 10 ஏக்கர் எடுத்துட்டு இந்த நாய்களை அங்க விட்டுடும் சொல்லிட்டு அதை பராமரிப்பதற்கு எப்படி பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த ப்ளூ கிராஸ் அமைப்புலாம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு நிதியை ஒதுக்கிட்டு சொன்னா அதை அவங்க பாத்துக்க போறாங்க. அதுக்கு சாப்பாடு வைக்கிறது, தண்ணி கொடுக்கறதுலாம். இது இந்த நாய்களோட வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 5 ல இருந்து ஒரு 8 வருஷம் அதனுடைய வாழ்க்கை காலங்கள். அப்ப அந்த வாழ்க்கை காலங்கள் வரைக்கும் நாம இதெல்லாமே செய்து கரெக்டா வச்சுட்டோம்னா அதன் பிறகு பாத்தீங்கன்னா நாய்கள், அந்த தெருவில் நாய்கள் இருக்கவே இருக்காது. வீட்டில் வளரக்கூடிய நாய்களை தவிர தெரு நாய்கள் இருக்காது. அது அவ்வளவுதான், ஒரு ப்ராஜெக்ட் தான். இது ஒரு 5 to 5 years ப்ராஜெக்ட். அவ்வளவுதான். அந்த 5 years ப்ராஜெக்ட் நாம இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னு சொன்னாலே நாய்கள் எல்லாமே எங்கேயுமே தெருவில் இருக்காது.